ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஜிஎஸ்டியில் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். 1லேருந்து 5th சம் வரைக்கும் 1 to 5 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் நம்ம வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். லைக் எக்ஸாம்பிள் சம்ஸே 19 இருக்குது. 19 எக்ஸாம்பிள் சம்ஸும் நம்ம பழைய வீடியோஸில் பார்த்தாச்சு. உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. சரியா? இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். A dealer X in Meerut UP. ஓகேங்களா? ஸோ யூபியில் ஒரு டேபிள் சோல்டு டேபிள் ஃபார் 12,000 rupees. ஸோ யூபியில் ஒரு டீலர் என்ன பண்ணுறாங்க, 12,000 rupeesக்கு ஒரு கஸ்டமருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு டேபிளை சேல்ஸ் பண்ணுறாங்க. கன்சியூமரும் யூபி தான். ஓகேங்களா? ஆக்ராவில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு யூபி டு யூபி டிரான்சாக்ஷன் அப்படிங்கும்போது இது ஒரு இன்ட்ராஸ்டேட் டிரான்சாக்ஷன். இன்ட்ராஸ்டேட் டிரான்சாக்ஷன்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி மட்டும்தான் நமக்கு இருக்கும், ஐஜிஎஸ்டி இருக்காது. சரிங்களா? ஸோ இஃப் த ஜிஎஸ்டி ரேட் இஸ் கிவன், என்ன பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்டி ரேட் வந்து 18% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ கேல்குலேட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஐஜிஎஸ்டி கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இது ஒரு இன்ட்ராஸ்டேட் டிரான்சாக்ஷன். உத்தரப்பிரதேஷ் டு உத்தரப்பிரதேஷ் தான் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கே ஐஜிஎஸ்டி கிடையாது, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி மட்டும்தான். ஸோ ஐஜிஎஸ்டிக்கு வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் ஐஜிஎஸ்டிக்கு வந்து நீங்கள் நில் அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கேட்டிருக்காங்க. ஸோ 12,000 rupeesக்கு சிஜிஎஸ்டி எப்படி கண்டுபிடிப்போம், half ஆஃப் த ஜிஎஸ்டி. ஸோ சிஜிஎஸ்டி ஒரு ஹாஃப் சிஜிஎஸ்டிக்கு ஒரு ஹாஃப், எஸ்ஜிஎஸ்டிக்கு ஒரு ஹாஃப் போகும். கரெக்டாக? அப்போ 80% ஹாஃபாக பிரித்தா இட் வில் பி 9. ஸோ 9% ஆஃப் 12,000. ஓகேங்களா? அப்போது 120 9 12 வந்து 1080. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது, சிஜிஎஸ்டி. ஸோ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் 1080. சேம் அமௌண்ட் தான் எஸ்ஜிஎஸ்டிக்கும் வரும். ஏன்னா அதர் ஹாஃப் 12,000 into 9% அப்படின்னு போடும்போது எஸ்ஜிஎஸ்டிக்கும் 1080 தான் வரும். ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகேயா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் என்னது, a wholesaler A sells a machine to a retailer B for 5,000 rupees. ஓகே. ஸோ A அப்படிங்கிற செல்லர் என்ன பண்ணுறாங்க, B அப்படிங்கிற ரீட்டைலருக்கு ஒரு 5,000 rupees ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே. and B sells it to a consumer at a profit of 1,000 rupees. ஸோ B வந்து கன்சியூமருக்கு ஒரு 1,000 rupees ப்ராஃபிட் வச்சு அதே பொருளை சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ 5,000 rupeesக்கு வாங்கின ப்ராடக்டை 1,000 rupees ப்ராஃபிட்டில் விற்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், 6,000 rupeesக்கு கன்சியூமருக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி 12% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆஃப் ரீட்டைலர் B. ஸோ டேக்ஸ் பியோட டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டேக்ஸ் லயபிலிட்டி ஃபார்முலா என்னது, டேக்ஸ் லயபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் டேக்ஸ் மைனஸ் இன்புட் டேக்ஸ். கரெக்டாக? ஸோ அப்போ அவுட்புட் அண்ட் இன்புட் கண்டுபிடிச்சா இந்த சம் பண்ணிடலாம். ஸோ இப்போ பியோட அவுட்புட் என்னது, பி வந்து யாருக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க, கன்சியூமருக்கு. எவ்வளோ அமௌண்ட்டு, 6,000. ஸோ அவுட்புட் வந்து இங்கே 6,000. ஸோ 6,000 இங்கே எங்கேயுமே இன்ட்ராஸ்டேட்டுன்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல, எந்த ஸ்டேட்டு அது மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம டேரெக்டாக 12% அப்படின்னே எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே. அப்போ 12 6 72. ஓகே. ஸோ 720 rupees. ஓகேங்களா? அவுட்புட் டேக்ஸ் எவ்வளோ, 720 rupees. ரைட். இப்போ இன்புட் டேக்ஸ் பார்ப்போமா. இன்புட் அவர் எவ்வளோ ருபீஸ் போட்டு வாங்கியிருக்காரு, 5,000 rupees. கரெக்டாக? அப்போ 5,000க்கு சேம் 12%. 12 5 60. ஸோ 600 rupees. ஓகேங்களா? இப்போ டேக்ஸ் லயபிலிட்டி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். டேக்ஸ் லயபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் மைனஸ் இன்புட். 720 மைனஸ் 600 விச் இஸ் 120 rupees. ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் சம்மோட ஆன்சர். ஓகேயா? ஓகே. இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். ஓகே. ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. A microwave oven having a marked price of 22,000 was sold by a dealer in Patna to a consumer in Gaya at a discount of 25%. ஸோ பீகார் டு பீகார்ங்கும் போது இது ஒரு இன்ட்ராஸ்டேட் டிரான்சாக்ஷன். அண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, மார்க்டு ப்ரைஸ் எம்ஆர்பி ஆஃப் ஓவன் வந்து 22,000. இது வந்து சேல் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, 25% டிஸ்கவுண்ட்டில்
சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டூ ஆர் சேம் பீகாரில் இருக்க ஒரு காயா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய செல்லருக்கு கன்சியூமருக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மொதல் 22,000ல் 25% எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணி ரிடக்ஷன் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ 22 × 25 வந்து 550 rupees. அப்போ இது வந்து 5,500 rupees வந்து என்ன ஆகுது, ரிடக்ஷன் ஆகுது. அப்போ 22,000ல் 5,500 rupees ரிடக்ஷன் அப்படின்னா அமௌண்ட் எவ்வளோ வரும், 16,500 rupees வரும். ஓகே. ஸோ பீகாரில் இருக்க கன்சியூமர் 22,000 ப்ராடக்ட் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க, 16,500 rupeesக்கு வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து 18% அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே. ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மில் ஐஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்டோன்னா இல்லை. ஏன்னா இது ஒரு பீகார் டு பீகார் இன்ட்ராஸ்டேட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கும்போது இன்டர்ஸ்டேட் ஐஜிஎஸ்டிக்கு இங்கே ரோல் கிடையாது. ஸோ ஐஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு வந்து ஐஜிஎஸ்டி நில்னு போட்டுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி கேல்குலேட் பண்ணிடலாம். சிஜிஎஸ்டி எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், half of ஜிஎஸ்டி. ஸோ 16,500 எம்ஆர்பி ரிடக்ஷன் அமௌண்ட்டுக்கு 9% ஜிஎஸ்டி. ஓகேங்களா? 18ல் half. ஓகே. அப்போ 165 × 9 அப்படின்னா 1485 வரும். சரிங்களா? 1485. ஓகே. அப்போ சிஜிஎஸ்டி 1485 அண்ட் எஸ்டிஎஸ்டியும் 1485. ஓகே. ரைட். ஸோ இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஆல்சோ டிட்டர்மைன் த டோட்டல் பில் அமௌண்ட். பில் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ டோட்டல் பில் எவ்வளோ, எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ப்ளஸ் சிஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ்டிஎஸ்டி. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே. ஸோ ஆன்சர் வந்து 19,470 rupees. இதுதான் தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகே. ஓகே. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். டீலர் இன் மும்பை sold a telescope to an end user in Bangalore. MRP of a telescope வந்து 25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And the dealer offered a discount of 20% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி வந்து 28% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ மும்பையிலேருந்து ப்ராடக்ட் வந்து பெங்களூர் போகுது. அப்போ இது ஒரு என்னது, இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன். ஓகே. ரைட். ஸோ மும்பை அப்படிங்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 25,000. மும்பையிலேருந்து சேல்ஸ் பண்ணும்போது அவங்க 25,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் 20%க்கு பெங்களூரில் சேல் ஆகுது. ஓகே. அது 25,000 ப்ராடக்ட்டுக்கு 20% டிஸ்கவுண்ட். ஸோ முதல் அதை என்னன்னு கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 25,000க்கு 20% டிஸ்கவுண்ட் அப்படிங்கும்போது 250 × 20 வந்து 5,000 rupees. ஓகே. ஓகே. அப்போது 25,000ல் 5,000 மைனஸ் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி 20,000. ஸோ 25,000 ப்ராடக்டை பெங்களூரில் இருக்க கன்சியூமர் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க, 20,000க்கு வாங்குறாங்க. இப்போ ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி 28% இருக்குது. ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்டிஎஸ்டி கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்டிஎஸ்டி நில் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஐஜிஎஸ்டி மட்டும்தான். ஓகே. ஏன்னா இது ஒரு இன்டர்ஸ்டேட் ட்ரான்சாக்ஷன்ற போது ஐஜிஎஸ்டி மட்டும்தான். அப்போ 20,000க்கு 28% ஐஜிஎஸ்டி. ஓகே. இப்போ ஐஜிஎஸ்டி எவ்வளோ வரும், 5,600 rupees. ஓகேங்களா? அப்போது இங்கேயும் என்ன கேட்டிருக்காங்க லாஸ்ட்டாக, ஆல்சோ டிட்டர்மைன் த டோட்டல் பில் அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பில் அமௌண்ட் எவ்வளோ வரும், அவர் 20,000 ப்ராடக்ட்டுக்கு 5,600 rupees வந்து ஐஜிஎஸ்டி பே பண்ணியிருக்காரு. அப்போது அமௌண்ட் வந்து 25,600 rupees. இதுதான் ஃபோர்த் சம்மோட ஆன்சர். ஓகே. ஃபிஃப்த் சம் பார்ப்போமா? ஸோ a dealer purchased a music system from the manufacturing company
ஃபார் 25,000 சரிங்களா. ஸோ ஒரு டீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து, அது எந்த ஏரியான்னு போடலை, ஸோ ஒரு கம்பெனிலேருந்து என்ன பண்ணுறாங்க, 25,000க்கு ஒரு ப்ராடக்டை பை பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் sold it to a consumer at a profit 20%. ஸோ 20% ப்ராஃபிட்டுக்கு அந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி 18% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 25,000 ருபீஸ் ப்ராடக்ட்டுக்கு 20% ப்ராஃபிட்னா முதல் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ சேம் 5,000 ருபீஸ் வரும் ஓகேங்களா. அப்போ 25,000 ப்ராஃபிட்டுங்கும் போது இவ்வளோ நேரம் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் சம்மே பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ப்ராஃபிட் சம்முங்கும் போது ஆட் பண்ணணும், விச் இஸ் ஈக்குவல் டு 30,000. ஓகே ரைட். இப்போ ப்ராடக்டோட அமௌண்ட் வந்து 30,000. இப்போ 30,000 ப்ராடக்ட்டுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின், இன்புட் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ஆஃப் அ டீலர். ஸோ கொஸ்டின்லேயே அவங்க சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி சொல்லியிருக்காங்க, ஆனால் இங்கே இன்புட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இன்புட்டுங்கும் போது 25,000 தான் இன்புட், அவுட்டுங்கும் போது 30,000 வரும் சரிங்களா. அப்போ முதல் 25,000க்கு சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுனால half ஆஃப் த ஜிஎஸ்டி ஓகேங்களா. இப்போ 9/100 18% ஜிஎஸ்டின்னு சொல்லியிருக்கிறதுனால ஓகேங்களா. அப்போ 25 × 9 வந்து 225. ஸோ சிஜிஎஸ்டி வந்து 225. அப்போ எஸ்ஜிஎஸ்டியும் என்னது தான், இன்புட் சிஜிஎஸ்டி அண்ட் இன்புட் எஸ்ஜிஎஸ்டி வந்து 2250 ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது, செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி பேயபிள் பை த டீலர். முதல் டீலர் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும்னா நமக்கு அவுட்புட் தேவை. அவுட்புட் தெரிஞ்சால் தான் இன்புட் மைனஸ் அவுட்புட் பண்ணி நம்ம டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவுட்புட் டேக்ஸ் பார்த்துடலாம். சேம் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டிக்கே பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ 30,000 தான் அவுட்புட் அமௌண்ட் கரெக்டாக. இப்போ 30,000 × 9/100 ஓகே. அப்போ என்ன வரும், 2,700 ருபீஸ் ஓகே. அப்போ டேக்ஸ் லயபிலிட்டி எப்படி கண்டுபிடிப்போம், அவுட்புட் மைனஸ் இன்புட். ஸோ 2,700 மைனஸ் 2250 விச் இஸ் ஈக்குவல் டு 450 ருபீஸ். இது சிஜிஎஸ்டி அப்படிங்கிறதுனால இப்போ சிஜிஎஸ்டி 450 அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டியும் 450 தான் இருக்கும். ஸோ 450யும் 450யும் ஆட் பண்ணோன்னா 900 ருபீஸ். ஸோ அவரோட என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அமௌண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி பேயபிள் பை த டீலர், அமௌண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி 900 ருபீஸ் அவர் பே பண்ணியிருப்பார் சரிங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்னது, கன்சியூமர் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க, அதாவது டோட்டல் பில் அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க. கன்சியூமர் ஹாஸ் டு பே ஃபார் த மியூசிக் சிஸ்டம். ஸோ கன்சியூமரோட பையிங் ப்ரைஸ் வந்து 30,000 ஓகே. 30,000க்கு அவர் என்ன பண்ணியிருப்பார், 18% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பார். ஸோ 18/100 × 30,000 ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கேல்குலேட் பண்ணுவோம். அப்போது 30,000 ப்ளஸ் 18 × 3 வந்து 5,540. ஸோ 5,400 which is equal to 35,400 rupees ஓகே. ஸோ லாஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா, டோட்டல் பில் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. 30,000க்கு 18% ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ 30,000 ப்ளஸ் 18% ஆஃப் ஜிஎஸ்டி ஃபார் 30,000 rupees. ஸோ இதை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி 5,400 போட்டுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுதான் 5th சம்மோட ஆன்சர் ஓகே. தேங்க்யூ.